ஏமன்ல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழக்கமா வந்து ரேலி நடக்கும் சனா நகரத்துல. அந்த ரேலி நடக்கக்கூடிய பகுதி பக்கத்துல அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் 3 நாடுகளினுடைய வான்படை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இது வந்து பியூர் டெஸ்பரேஷன். என்னன்னா இவங்க எந்த அளவுக்கு குரூரமான நாடுகள், மனித குலத்துக்கு எவ்வளவு விரோதமான நாடுகள் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு உளவுத்துறை ரீதியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் நேற்று இரவு ஹாரி ட்ரூமன் ஏர்கிராப்ட் கேரியர் மீது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சண்டை நடந்ததா யமன் அன்சாருல்லாவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா அவங்களுடைய தாக்குதலை இவங்களால தடுக்க முடியல. அப்படின்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் கருவிகள் இருக்கக்கூடியது, மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து எங்க வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்தை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு டார்கெட் பேங்க் கிடையாது. ராணுவ ரீதியா தாக்கக்கூடிய டார்கெட் பேங்க் கிடையாது. டார்கெட் பேங்க் இல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா மக்களை அச்சுறுத்துறதுக்காக சிவிலியன் டார்கெட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல தாக்குதலை நடத்தி அச்சுறுத்தலை உருவாக்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியலங்கிறத தான் வந்து இது தெளிவுபடுத்துது. யமன் வந்து ரொம்ப சோபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. அவங்க பரப்புல எங்க என்ன வச்சிருக்காங்கிறது இவங்கள்ட்ட எந்த தகவலும் இல்லைங்கிறது தான் தெளிவா தெரியுது. இதனால இவங்களை வந்து எதிர்கொள்றதுங்கிறதும் நடக்காத காரியமா தான் இருக்கு. இது இன்னொரு பக்கத்துல காசா இனப்படுகொலை நிறுத்துறதுக்கான மிக முக்கியமான கூறா இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறது யமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய தாக்குதல் தான். அவங்க பிளாக்கேட் பண்றாங்க. இவங்களுக்கு போற வர்த்தகத்தை கம்ப்ளீட்டா நிறுத்துறாங்க. இவங்களுக்கு போற ஆயுத வரத்துகளையும் நிறுத்துறாங்க. இஸ்ரேலால தொடர்ந்து வந்து எக்கனாமிக்கலா வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்கிறது இல்ல. அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துகிட்டு இருக்கிறது யமன் அன்சாருல்லா அமைப்பு. அவங்க பண்ணியிருக்கிற அந்த பிளாக்கேடு தான். இதுல பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்ததுனால இப்ப அவங்களுடைய கப்பல்களும் இந்த பகுதியில போக முடியாத நிலையில தான் இருக்கு. அது ராணுவ கப்பல் வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த ஏர்கிராப்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை வந்து அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரத்துல 2 முறை வந்து இந்த ஹாரி ட்ரூமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 2 தடவையும் வந்து அடிபட்டு ஓடி இருக்கிறாங்க. திரும்ப வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால யமனை எதிர்கொள்ள முடியாத நிலையில தான் இருக்காங்க. யமன்ட்ட கம்ப்ளீட்டா தோல்வி அடையக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அதுக்கான மாற்று ஏற்பாடும் இவங்கள்ட்ட இல்லை. ஸோ மாற்று ஏற்பாடு எல்லாமே இதை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. அதனால இதுல வந்து யாரும் உதவி பண்றதுக்கும் தயாரா இல்லை. மேற்கத்திய தரப்பு யமன் அன்சாருல்லா அமைப்பு கிட்ட கம்ப்ளீட்டா மிலிட்டரிலி தோல்வி அடைகிறாங்க.